அது பாஜகவுல இருக்கிறவனை விட்டுடுங்க. சரி. மத்த யாருக்குமே பாஜகவை பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சான்னா அதை ஆதரிச்சு பாராட்டலாம். சரி. ஆனா பாஜக எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா? நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலுக்காக ஒரு முழக்கத்தை வச்சிருக்கிறாரு. இந்த ஈ பிடிச்ச மாதிரி டக் அப்படின்னு ஈ பிடிச்ச மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சிருக்காரு. அப்படியே இது பண்ணிட்டாரு. அதை ஈ பிடிச்சிட்டு இருப்பாரு. அது என்ன முழக்கம்? ஓரணியில் தமிழ்நாடு. யாருக்கு எதிரா ஓரணியில திரள சொல்றாரு? பாஜகவுக்கு எதிரா. எதுக்கு? ஒட்டுண்ணி இருக்கு தெரியுமா? பாஜக என்னும் ஒட்டுண்ணி அது அதிமுகவை பிடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி அவங்களுடைய வாக்கை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் 2.5 வருஷம் முதலமைச்சரா இருப்பேன், நீங்க 2.5 வருஷம் இருங்க. யார் ராசா நீ? இங்க என்ன கேம் நடக்குதுன்னே தெரியாம நடுவுல வந்துட்டு நீ என்னென்னமோ கேக்குற. அது போன பேஸ் நீங்க கேட்ட அந்த டிமாண்ட். இப்ப பாருங்க ஏளனம். அந்த ஒரு பேஸ்க்கு போயிட்டாப்ல. அது வரேன். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம பிரதர் மகிழன் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் முதல்ல வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம் மகிழன் ப்ரோ. உங்களை எப்பவுமே தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்டு பேசுறதுக்கே நான் கூப்பிட்டு இருப்பேன். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க எல்லாத்தையும் படிப்பீங்க, பாப்பீங்க, அப்சர்வ் பண்ணுவீங்க. சரியா? எனக்கு அப்சர்வர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கேட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியாத விஷயத்தை பத்தி ஒதுங்கிறது வேற. பட் நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சுட்டே இருக்கிறதுனால நீங்க ஒரு அப்சர்வரா நான் பாக்குறேன். அந்த வகையில இது வரைக்கும் நான் வருண் டாக்ஸ்ல கூப்பிட்டு உங்களை நிறைய வாட்டி நான் கலந்துரையாடல் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியலா இருக்கும். இன்னைக்கு மகிழனை ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு ஒரு அரசியல் பார்வையாளரா சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த வகையில நீங்க எனக்கு நியூட்ரலா பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 200% தெரியும். ஒரு கட்சி சார்பின்றி நம்ம உடச்சு பேசுவோம். எவன் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்ல எவன் நம்மளுக்கு ஆதரவு அளிக்கிறான் அப்படின்னு பரவாயில்ல. ஏன்னா ஒரு வீடியோக்கும் ஒரு பெயிண்ட் நம்ம மேல அடிக்கப்பட்டுட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கோம். எனக்கு பிஜேபி அரசியல் மேல உடன்பாடு இல்லைங்க. சரியா? என்ன ஒரு ஊடகவியலாளர் நீ நடுநிலை தவறலாமா அப்படின்னு சொன்னா சில நேரத்துல தவறலாம். ஏன்னா நம்ம ஒரு ஹியூமன் தான் இல்லையா? நம்மளுக்கு ஒரு சார்பு இருக்கும். அப்பேற்பட்ட விஷயத்துல திமுகவோட அதிகமா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு பிஜேபி யார் மேல சவாரி செஞ்சுட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக மேல. காங்கிரஸ் எப்படி திமுக மேல சவாரி செஞ்சுட்டு வராங்களோ அதே மாதிரி பிஜேபி இன்னைக்கு தங்களோட காலை வைக்கணும் தமிழ்நாட்டுல. அது மட்டும் இல்லாம மறைமுக ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின் மூலியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, திமுகவின் ஆட்சி தொடர போகுது, திரும்பி அவங்க தான் ஜெயிக்க போவாங்க, ஏன்னா கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பாஜகனால ஒரு அதிருப்தி இருக்கு, அதனால பாஜகவை கழட்டி விட்டு விஜய் கூட சேர்ந்தாருன்னா எடப்பாடி ஜெயிச்சுறாரு சொல்லிட்டு இருக்கப்பதான் விஜய் அவரை பத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி அவமரியாதையா பேசி கெடுத்து விட்டாரு. இந்த நேரத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஜேபியோட கனவு நிறைவேறுமா, இல்ல எப்படி வழக்கம் போல ஒரு நோட்டா கட்சியாவே அப்படியே போயிருவாங்களா? இல்ல, பிஜேபி தெளிவா கணக்கு பண்ணி தான் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே வரியில இப்ப அமைஞ்சிருக்கிற அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த கூட்டணி விளங்காது. நீங்க ஓப்பனா பேச சொன்னீங்க, நான் சொல்றேன். என்னுடைய கணிப்பு படி நான் பார்த்த வரையில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி விளங்காது. இன்னமும் பச்சையா சொல்லணும் அப்படின்னா சுடுகாட்டுல ஒரு பொணத்தை கொண்டு போய் விறகு கட்டை மேல படுக்க வச்சு எரிக்கிறதுக்கு முன்னாடி விரட்டியால முகத்தை மூடுறதுக்கு முன்னாடி வெட்டியான் ஒண்ணு கேட்பான். என்ன கேட்பான்? மூஞ்சி எல்லாம் பாத்துட்டீங்களா, கடைசியா யாராச்சும் பாக்கணுமா அப்படின்னு கேட்பான்ல. அது மாதிரி 2026க்கு அப்புறம் அதிமுகவை கடைசியா யாராச்சும் பாக்கணுமா, பாத்துக்கோங்க, மூட போறேன் அப்படின்னு மொத்தமா மூடி ஏற கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதற்கான வேலைய திமுகவும் சரி பாஜகவும் சரி கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு தெளிவா காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, நான் சொல்றேன் இப்ப நடக்கிற எல்லாத்தையும் நான் 1 by 1 சொல்றேன். கடைசியில உங்களுக்கே புரியும் பாருங்க. இப்ப பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமா, தேவை இல்லை. இப்ப நீங்க கூட தொடங்கும் போது சொன்னீங்க, ஒரு ஊடகவியலாளரா இருந்துகிட்டு அது எப்படிடா நடுநிலை தவறி பாஜகவை பிடிக்கல அப்படின்னு ஓப்பனா சொல்றேன்னு நீங்க கேப்பீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? உண்மைதான். உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே பாஜகவை பிடிக்காது. அது பாஜகவுல இருக்கிறவனை விட்டுடுங்க. சரி, மத்த யாருக்குமே பாஜகவை பிடிக்காது. ஒவ்வாமை. ஆமா, இப்ப அப்படி வெறுத்து ஒதுக்கணுமா என்ன அவனை? அப்படின்னு அதுக்கு வரேன். இப்ப ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சான்னா அதை ஆதரிச்சு பாராட்டலாம். சரி. ஆனா பாஜக எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா? மறந்தும் கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லதை கூட செய்யாத கட்சி தான் பாஜக. அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. உங்களுக்கு ரொம்ப பெரிய கனவா இருக்கு. சரியா? அத அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவார். பாஜக என்பது மனித குல விரோதி. ஏன்னா அவனுடைய சித்தாந்தம் அப்படிப்பட்டது. அந்த சித்தாந்தத்தை மூளையில வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா, இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறான். இப்ப ஒன்றியத்திலையும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தொடர்ந்து 3வது முறையா அதிகாரத்துக்கு இருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜி அப்படிப்பட்டது. அந்த ஐடியாலஜி இந்தியாவுல வளர்ந்து அதிகாரத்துக்கு வந்ததே ரொம்ப பெரிய தப்பு. ஆனா இப்ப அது அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன அடுத்த கட்டம்? இந்தியாவுல மொழி வழி மாநிலங்களே இருக்கக்கூடாது. எல்லா அடையாளங்களையும் அழிச்சிட்டு என்ன பண்ணணும்? இந்தியாவை 200 ஜன்பத்துகளா மாத்தணும். ஜன்பத் அப்படின்னா நிர்வாக அலகுகள், வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட், இந்த ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நடக்கணும். இந்த இடத்துக்குன்னு எந்த ஒரு மொழி, இனம், கலை, கலாச்சாரம், பண்பாடுன்னு தனிப்பட்ட அடையாளங்களும் இருக்கவே கூடாது. இந்தியா முழுக்க ஒரே பண்பாடு தான், ஒரே மதம் தான், ஒரே மொழி தான். ஹிந்து, இந்தி, இந்தியா. இப்படி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு இருக்கின்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? ஆனா இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்ற இந்த கட்சியைத்தான் கடந்த காலத்துல திமுக தன்னுடைய முதுகுல சுமந்துகிட்டு இந்த தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல கொண்டு உட்கார வச்சாங்க. எச் ராஜா யாரால முதல் தடவையா சட்டமன்ற உறுப்பினராக ஆகி சட்டமன்றத்துக்குள்ள போனாரு? சாரணர் தேர்தல்ல கூட வெற்றி பெற முடியாத அவரை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்தது யாருடைய சாதனை? திமுகவோட சாதனை. இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக போட்டியிடுகின்ற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்றைக்கு கோவையில் ஐயா நல்ல கண்ணு அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற வைத்தது யாருடைய சாதனை? திமுகவின் சாதனை. அப்ப இந்த பாஜக என்கின்ற நச்சு பாம்பை தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்குள் கொண்டு நுழைத்ததில் முதல் குற்றவாளி திமுக. இன்றைக்கு அதே தப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா அதிமுக. அதிமுகவோட நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில இருக்கிறாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. பாஜக இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அவங்க கூட்டணி வச்ச கட்சிகளோட நிலைமை இன்னைக்கு என்ன விளங்காது. கரெக்ட். முதல்ல ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சிய 2ஆ உடைச்சிட்டு 4ஆ 3ஆ செதறடிச்சிட்டு அந்த கட்சியோட இடத்தை இவங்க எடுத்துக்குவாங்க. கடைசியில அந்த மாநிலத்துல ஆட்சி அதிகாரத்துக்கும் வந்துருவாங்க. அதே வேலையத்தான் 2016 அம்மையார் ஜெயலலிதா மறைஞ்சதுல இருந்து அதிமுகவுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன, அதிமுகவிற்கு அமைப்பு பலமும் தொண்டர் பலமும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களால அந்த இலக்கை அவ்வளவு சுலபத்துல அடைய முடியல. ஆனாலும் அவங்க தன்னுடைய முயற்சியில் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி தொடர்ந்து அதிமுகவை செதைச்சு அவங்களோட இடத்தை எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில இப்பவும் இருக்கிறாங்க. புரியுதா? நடுவுல மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. எப்பன்னா 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைஞ்ச உடனே இந்த கூட்டணியாலதான் நமக்கு தோல்வி ஏற்படுது என்பதை உணர்ந்த அதிமுக தலைமை இந்த கூட்டணியில இருந்து வெளியேறிச்சு. சுதாரிச்சுனாங்க. வெளியேறிட்டு தெளிவா ஒரு அறிவிப்பையும் செஞ்சாங்க. நாங்க இதுக்கப்புறம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? சொல்லிட்டு ஒரு தேர்தலையும் சந்திச்சாங்க. ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல. ஆனா பெரும்பான்மையான தங்களுடைய வாக்கு வங்கிய அதிமுக அப்படியே தக்க வச்சுக்கிச்சு. அதுல 10 விழுக்காட்டு வாக்கை அப்படியே லாபகமா தாம் பக்கம் ஈர்த்து பாஜக 3 விழுக்காட்டுல இருந்து திடீர்னு 11 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்துடுச்சு. இதெல்லாம் யாருடைய வாக்குகள்? அதிமுகவுடைய வாக்குகள். சோ இந்த ஒட்டுண்ணி இருக்கு தெரியுமா?
பாஜக என்னும் ஒட்டுண்ணி அது அதிமுகவை பிடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி அவங்களுடைய வாக்கை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எங்கடா இது இப்படியே விட்டா மொத்தமா செதஞ்சு அழிஞ்சிருவோமோ அப்படின்னு அதிமுக சுதாரிச்சுக்கிட்டு தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவை கழட்டி விட்டுட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் இவங்க கூட கூட்டணி வச்சுட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்ச மிகப்பெரிய தவறு, மாஸ்டர் பிளண்டர். இங்கதான் இதான் நான் கேட்கணும்னு வந்தேன். இங்க வந்து நம்ம ரெண்டு சைடு நியாயமும் பேசுவோம். அவர் பண்ணது மாஸ்டர் பிளண்டர் தான். ஏன்னா தனியா நின்னே கூட வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கலாம் போல இருக்குன்ற மாதிரி இந்த பாஜக கூட சேர்த்து பாக்குறப்போ தோணுது. அப்படி இருக்கிறப்போ வெயிட் பண்ணி பாக்குறாரு, திமுகவோட கூட்டணியில அவங்கள இருக பற்றிக்கிட்டாங்க எல்லாரையுமே. யார, காங்கிரஸா இருக்கட்டும், விசிகே சொல்லவே தேவையில்ல, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சரி இருக்காங்க, அதனால ஒரு பேச்சுக்கு சொல்லிடுவோம் மதிமுக, அப்புறம் வந்து சில இன்னும் இயக்கங்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து யாருமே வரலங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் கூட ஏதாவது டீல் பேசினாங்களா இல்லையான்னு தெரியல, அதுவும் ஒத்து வரல. ஏன்னா தங்களை வந்து ரொம்ப பெரிய ஆளா நினைச்சிட்டாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோம், நிக்கிறோம், ஜெயிக்கிறோம், உட்கார்றோம், ஆட்சி செய்யறோங்கிற மாதிரி இருக்கிறப்போ வந்து ஒரு பெரிய கட்சியில இருக்கிற ஈகோ வந்து இன்னும் அதிகமா தான் இருக்கும். அதுவும் விளங்காம போச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து வேற யாருமே இல்ல, கடையை விரிச்சு உட்கார்ந்துருக்காருன்ற பட்சத்துல மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜகவை அதிமுகவும் பயன்படுத்திக்க தானே பார்க்கும். அப்படித்தானே இப்போ வந்து இந்த விளங்காத கூட்டணி திருப்பியும் வந்து கரெக்ட். நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். இப்ப எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னதான் வந்து அவரு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அதிமுகவோட தலைமை பொறுப்பை கைப்பற்றி இருந்தாலும் அவருடைய தலைமை வலுவான தலைமை என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையவே இல்லை. இல்லைன்னா திமுக அந்த சந்தர்ப்பத்தை அமைய விடாம பார்த்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2024 தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனாலும் திமுக என்ன பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பரப்புரைய முன்னெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த பொய் பரப்புரைய உடைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ பாஜகவை எதிர்த்து எந்த ஒரு பெரிய அரசியலையும் செய்யவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை நம்பி திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் வருவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டீங்க, ஆனாலும் திமுக நீங்க வந்து கள்ள கூட்டணியில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி மறுபடியும் போய் கூட்டணி வச்சுட்டீங்கல்ல. இதைத்தாம்பா அன்னைக்கே சொன்னோம், இவரை நம்பி எப்படி போயிருக்கிறது? நீங்களாம் சொன்னீங்களே எல்லாரும் போங்க போங்க போங்கன்னு சொல்லிங்களே, போங்க போங்கன்னு சொன்னீங்களே, போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் பாஜக கிட்ட அடமானம் வச்சிருப்பாரு. இப்ப சொல்லுங்க, நாங்க சொன்னது உண்மையாயிருச்சுல்ல, இவங்க பாஜக கூட கள்ள கூட்டணியில தான் இருக்கிறாங்க, இப்ப பாருங்க மறுபடியும் நேரடியா கூட்டணி வச்சுக்கிட்டே வராங்கன்னு அவங்க சொன்னதை உண்மையாக்குற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடும் அமைஞ்சு போச்சு. சோ கூட்டணி கட்சிகளோட நம்பிக்கையையும் இவர் சம்பாதிக்கல, மக்கள் கிட்ட சுத்தமா நம்பிக்கையை இழந்துட்டாரு. இப்ப உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப கூட்டணி விட்டு வெளியே வந்தாருல்ல, தீவிரமா பாஜகவை எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு அடி நடிச்சிருக்கணும். இப்ப திமுக ஒரு அடி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 10 அடி போட்டு வெளுத்து வாங்கியிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்திருக்கும். நீங்க இழந்த மத சிறுபான்மையினர் வாக்கும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு திரும்பி வருவதற்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கும். இப்ப நீங்க அந்த அளவுக்கு ஆக்டிவா பாஜகவை எதிர்த்து பாலிடிக்ஸ் செய்யும் போது நீங்க வந்து ஒரு பெரிய கட்சியா ப்ரொஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கும். அப்ப விஜயால இப்படி எல்லாம் வந்து உங்ககிட்ட நெகோசியேஷன் பண்ணிருக்க முடியாது. அதாவது பவர்ஃபுல் பொசிஷன். தம்பி இப்பவும் நாங்க தான், சரியா? நாங்க தான் பெரிய தலைக்கட்டு. உனக்கு வேணும் அப்படின்னா தாராளமா கூட்டணிக்கு வாங்க, நாங்க சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்கள அடக்கி வச்சிருக்கலாம். ஆனா நேத்து வந்த ஒருத்தர் அதிமுக கிட்ட டிமாண்ட் பண்றாரு, நான் வந்து 2.5 வருஷம் முதலமைச்சரா இருப்பேன், நீங்க 2.5 வருஷம் இருங்க. யார் ராசா நீ? இங்க என்ன கேம் நடக்குதுன்னே தெரியாம நடுவுல வந்துட்டு நீ என்னென்னமோ கேக்குற. அது போன ஃபேஸ் நீங்க கேட்ட அந்த டிமாண்ட். இப்ப பாருங்க ஏளனம், அந்த ஒரு ஃபேஸ்க்கு போயிட்டாப்ல. அது வரேன் அதுவும் எப்பத்துல இருந்து அப்படிங்கறதையும் நாம கவனிக்கணும்.
எப்ப வந்து அதிமுக பாஜக கூட மறுபடியும் கூட்டணி சேர்ந்துச்சோ அப்ப முதல் அறிக்கை ஒருத்தர்கிட்ட இருந்து வந்துச்சு. யாருகிட்ட இருந்துன்னா விஜய் கிட்ட இருந்து. இந்த கூட்டணியை நாங்கள் எதிர்க்கிறோம். உனக்கு என்ன உனக்கு என்னன்னா வயித்தறிச்சல், பொறாம. ஐயோ போயிருச்சு, நாம காத்துக்கிட்டு இருந்தோமே போயிருச்சே அப்படின்னு இத கண்டிச்சு அறிக்கை விடுற. ஆணவ படுகொலையை கண்டிச்சு உன்னால அறிக்கை விட முடியல. அதிமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுக்கு மட்டும் முதல் கண்டன அறிக்கை உங்ககிட்ட இருந்து வருது. அந்த கட்சி கூட்டணி சேர்ந்ததுக்கு நீ ஏன் கண்டன அறிக்கை வெளியிடுற? என்ன அவசியம் வந்துச்சு? அந்த செகண்ட் அவர் புரிஞ்சிருப்பார்ல, நம்ம இந்த வாட்டி வெறும் ஓட்டை தான் பிரிக்க போறோம், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அவரு அது தெரிஞ்சேதான் வராரு. தெரிஞ்சேதான் வராரு. இந்த டைம் நம்ம ஓட்டை பிரிக்க போறோம் என்று தெரிஞ்சேதான் வராரு. அவர் தெரிஞ்சு வராரா இல்லைன்னா அவரை இறக்கி விட்டவங்க உனக்கு இதான் பிளான், இதை செஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்ப ஒரு அரசியல்வாதி இருக்கிறான்னு வைங்க, அவன் தான் எப்படி ஜெயிச்ச அதிகாரத்துக்கு வர்றது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க மாட்டான். ஒரு உண்மையான அரசியல்வாதி தன்னுடைய எதிரியும் எப்படியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு யோசிப்பான். தான் எப்படி வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறோமோ அதே மாதிரி தன்னுடைய எதிரியும் ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிடவே கூடாது என்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் திமுகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஆனாலும் அதிமுகவை ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க விடாம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாமக நெருங்க விட மாட்டாங்க. தேமுதிகவை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சோ ஒரு பக்கம் அதிமுகவை திமுகவும் பலவீனமா ஆக்கிட்டே தான் வருது. கூட்டணி சேர்ந்து பாஜகவும் அதே வேலையைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படி அப்படின்னா, கூட்டணி சேர்ந்ததுல இருந்து பாஜகவோட நடவடிக்கைகளை கவனிங்க. அவங்க ஒன்றியத்துல ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அல்டிமேட் பவர் அப்படின்னா அங்கதான். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா திமுகவை உண்டு இல்லைன்னு செஞ்சிருக்க முடியும். அது இந்த இடி ப்ராப்ளம் வரைக்கும் இல்லையா? சரியான இடத்துக்கு வந்தீங்க. இடி வந்து பாஜகவோட கைப்பாவை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். டாஸ்மார்க் முறைகேட்டு வழக்கை வந்து ரொம்ப தீவிரமா விசாரிச்சாங்களா? அதுக்கப்புறம் முதலமைச்சர் 4 வருஷமா போகாத நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்மார்க் முறைகேடு விசாரணை என்பது அப்படியே நீர்த்து போயிடுச்சா? அரே ஸ்டாலின் கையே விடும், அந்த அளவுக்கு பிடிச்சு குளிக்க மொத்தமா அந்த விசாரணை நீர்த்து போயிடுச்சு. நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா இதுதான் உண்மை. ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு மோடி அவர்களை சந்தித்து பேசிட்டு இங்க வரும்போது டாஸ்மார்க் முறைகேட்டை விசாரித்து கொண்டிருந்த 2 அமலாக்கத்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செஞ்சிட்டாங்க. இந்த நியூஸ் எடுத்து பாருங்க. ஸ்டாலின் வந்து அங்க போறாரு, ரிட்டர்ன் ஆகுறாரு, இந்த 2 அதிகாரிகள் டிரான்ஸ்பர் செய்யப்படுறாங்க. இந்த தேதி எல்லாமே அப்படியே ஒத்து போகும். இது பாஜக திமுக கூட போட்டு இருக்கிற கள்ள டீலிங். உண்மையிலேயே இப்ப கள்ள உறவுல இருக்கிறது யாரு தெரியுமா? திமுகவும் பாஜகவும் தான். உண்மை. நீ எதுக்கு ராசா அவனுக்கு இந்த உதவி எல்லாம் செஞ்சு கொடுக்குற? எதுக்கு இந்த ஃபேவர் பண்ற? கள்ள உறவு இல்ல, அரசியல் கடந்த உறவு. அப்படி சரி சரி அவரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த கள்ள உறவு எல்லாம் டெவலப் பண்றீங்க அவரே அந்த அளவுக்கு. அப்ப முதலமைச்சர் போறாரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை வந்து அப்படியே மட்டுப்பட்டு எல்லாமே நீர்த்து போகுது. மகனை காப்பாத்திக்கிட்டாரு, மகனோட நண்பர்களையும் இட்லி கடை வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல போட போறாங்க. அந்த இதய முரளி படமும் எடுக்க போறாங்க. பராசக்தியும் எடுக்கதான் போறாங்க. தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபேவரை எல்லாம் பாஜக எதுக்காக செய்யணும்னா அவங்க திமுக கூட பேசுனது இதுதான். இந்த வாட்டி நான் அதிமுகவை ஒழிச்சிட்டு அந்த இடத்துக்கு நான் வந்துடணும். இதுதான் என் பிளான். நான் வந்து இந்த வாட்டி ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் என் குறிக்கோள் கிடையாது. எனக்கு அதிமுகவோட பொசிஷன் தேவை. நான் அதிமுகவை அழிக்க போறேன். அதுக்கு நீ எனக்கு மறைமுகமா உதவி செய்யணும். உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நானும் செய்யறேன் அப்படின்னு தான் பாஜகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கற்பனை கதை மாதிரி தெரியலாம். இதுக்கு நான் சில சான்றுகளையும் கொடுக்குறேன். இங்க டாட்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும், நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். இப்ப வந்து முதல்வரோட நிதி ஆயோக் கூட்டம், அவர் அங்க போயிட்டு திரும்பி வந்த உடனே 2 அமலாக்கத்துறை அதிகாரிகள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு டாஸ்மார்க் சோதனை எல்லாம் அப்படியே நீர்த்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன்ல. இதையெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப திமுக பாஜகவிற்கு இடையிலான அந்த கள்ள உறவை பத்தி பார்க்கலாம். இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்து பாஜக சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் யாருக்கு சாதகமா போகுது அப்படின்னு கொஞ்சம் எடுத்து பாருங்களேன்.
கீழடி ஆய்வறிக்கைய அங்கீகரித்து வெளியிட மறுக்கிறாங்க. இந்த விஷயத்த திமுக பெரிய அரசியல் பண்றாங்க, பெரிய அளவுக்கு கையில எடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் தாய்மடி செய்யறாங்களா? இப்ப அதே நேரத்துல இந்த இடத்துல யார் அடி வாங்குறாங்க? பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற எடப்பாடி ஏன் இத பத்தி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் அவங்க கிட்ட சொல்லி இந்த ஆய்வறிக்கையை வெளியிட வைக்க மாட்டேங்கிறாருன்னு அவங்களத்தான் கேள்வி கேட்கிறான். ஏன்டா கூட்டணியில தானே இருக்கிற, இப்படி அவனை அடி வாங்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறிய, இதுக்குதான் நீ அவங்க கூட கூட்டணி சேர்ந்தியா? நீ அங்கீகரிக்க மாட்ட. நீ மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியும் கடந்த காலத்துல இதே வேலையத்தான் செஞ்சது. இவங்க எப்படி கீழடி ஆய்வறிக்கையை வெளியிடாம வச்சுக்கிட்டாங்களோ, அவங்களும் 2002 முடிக்கப்பட்ட ஆதிச்சநல்லூர் ஆய்வறிக்கைய 10 ஆண்டு காலம் வெளியிடாம வச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி. கணக்குறிஞ்சி அப்படிங்கிறவரு நீதிமன்றத்துல வழக்கு போட்டுதான் அந்த ஆதிச்சநல்லூர் ஆய்வறிக்கையை வெளியிட வச்சாரு. நீங்க அப்படி ஒரு மட்டமான தொல்லியல் ஆய்வறிக்கையை படிச்சிருக்கவே மாட்டீங்க. அவ்வளவு கேவலமா தொல்லியல் ஆய்வுத்துறை அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. ஆக தமிழர்களோட வரலாற்றை மறைப்பதில் காங்கிரஸ் பாஜக 2 பேருக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆனா கூட்டணி வச்சிருக்கிற கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி எதுக்கு இந்த வேலையை செய்யற? நேத்துக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க பாத்தீங்களா? ராமநாதபுரம் மாவட்டத்துல பல இடங்கள்ல ONGC நிறுவனம் வந்து எரிவாயு எடுக்க போறாங்களாம். அதுவும் எப்படி? தமிழ்நாட்டோட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட அனுமதி வாங்காம மத்திய மாசு கட்டுப்பாட்டு சுற்றுச்சூழல் ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நீ வர. இது எப்படி? இது எப்படி சரியா இருக்கும்? முதல்ல இது மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு செயல். எனக்குன்னு ஒரு மாநிலம் இருக்கு, எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி நீ பாட்டுக்கிட்டு வர என் வீட்டுக்குள்ள, நீ பாட்டு வந்து நீ என் வளத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போவியா? இது எந்த ஒரு நியாயம்? இப்ப இந்த இஷ்யூ பெருசாகும் போது இந்த இடத்துல யார் அடிவாங்க? கரெக்ட். இப்ப யோசிச்சு பாருங்க, ஏன்டா நீ கூட்டணி வச்சிருக்கிறது அதிமுக கூட, குடும்பம் நடத்துறது திமுக கூடவா? என்ன நடக்குது இங்க? இப்ப இது கூட இன்னொரு விஷயத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலுக்காக ஒரு முழக்கத்தை வச்சிருக்கிறாரு. இந்த ஈ பிடிச்ச மாதிரி டக் அப்படின்னு ஈ பிடிச்ச மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சிருக்காரு. அப்படியே இது பண்ணிட்டாரு, அதை ஈ பிடிச்சிட்டு இருப்பாரு. அது என்ன முழக்கம்? ஓரணியில் ஓரணியில் தமிழ்நாடு. யாருக்கு எதிரா ஓரணியில திரள சொல்றாரு? பாஜகவுக்கு எதிரா. எதுக்கு? எனக்கு புரியல. எதுக்கு? நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்ல யாரு பிரதான எதிர்கட்சி? அதிமுக. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்கட்சி யாரு? அதிமுக. 65 சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்கட்சி. அப்ப நியாயமா பார்த்தா யாரை எதிர்த்து இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்கணும்? அதிமுகவை. ஆனா தமிழ்நாட்டுல 4 MLA கூட வச்சிருக்காத ஒரு கட்சி பாஜக, ஒரு MP கூட இல்லாத கட்சி பாஜக. இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட யார் தயவால கிடைச்சது? அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால கிடைச்சது. இப்படி அதிமுகவை நம்பி வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி உயிரினம் தான் பாஜக. தமிழ்நாட்டில் அவனுக்கு மிகப்பெரிய எந்த ஒரு அரசியலும் கிடையாது. அவனால தனிச்சு நின்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு முன்வைக்கிறிய, உனக்கு என்ன கணக்கு இருக்கு? உனக்கு என்ன கணக்கு இருக்குன்னா 2019 இருந்து 2024 வரைக்கும் பாஜகவை எதிரியா காட்டியே நீ ஜெயிச்சிருக்கிற. தமிழ்நாட்டுல பாஜக இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கு தெரியுமா? அதுக்கு மிக முக்கிய காரணமே திமுக தான். ஒண்ணுமே இல்லாத பாஜகவை ஒரு மிகப்பெரிய பூதமா காட்டி இவ்வளோ பெருசா வளர்த்து விட்டு அவன் வரக்கூடாது அப்படின்னா எனக்கு ஓட்டு போடு. அவனை பூதமா காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி மத சிறுபான்மை மக்களை ஏமாற்றி அவங்களோட வாக்கை வாங்கி திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப மத்த கட்சி எல்லாம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது 0ல இருந்து எண்ணிக்கையை தொடங்குவாங்க. 0, 1, 2 அப்படின்னு. திமுக மட்டும் 15+ அப்படின்னு இடத்துல இருந்து தான் தொடங்குவாங்க. ஏன்னா மத சிறுபான்மையினரோட அந்த 15 விழுக்காடு வரும், சாலிடா இந்த பக்கம் போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த 15 விழுக்காடு வாக்குகளை சொலையா அல்றதுக்காக பாஜகவை, ஒண்ணுமே இல்லாத பாஜகவை பூதம் வருது அப்படின்னு சின்ன குழந்தைய ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி சோறு விட்டுவாங்கல்ல, அப்படி அவங்க கிட்ட வாக்கு வாங்கி இருக்கிறாங்க. இப்பவும் அதே டெக்னிக் தான் கையில எடுக்கிறாங்க.
ஒண்ணுமே இல்லாத பாஜக, அதிமுகவை நம்பி பொழைச்சுக்கிட்டு இருக்கிற பாஜகவை பெரிய எதிரியா காட்டி அவங்களுக்கு எதிராக எல்லாரும் ஓரணியில் திரளுங்கள் அப்படிங்கிறீங்க. இந்த முழக்கமே ஃப்ராடுத்தனமான முழக்கம். இப்ப தலைவா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, போன சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜகவை எப்படி டீல் பண்ணுச்சு? எத்தனை இடம் கொடுத்துச்சு? லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. அவங்க 70 இடம் கேட்டாங்களாம். 90. ஓ 90? 19 19 தப்பா உங்களுக்கு தப்பா கேக்குது. 19 இடத்தோட பாஜகவை சுருக்குனாங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஒர்த்து அதான். இன்னும் சொல்ல போனா அதை கூட கொடுத்துருக்க கூடாது. சரி ஓகே, 19 இடத்தோட சுருக்குன ஒரு கட்சியை இன்னைக்கு பெரிய அளவுக்கு எதிரியா காட்டுறீங்களே, அந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துருச்சா? இல்ல. அப்புறம் அவனை எதிரியா காட்டணும், அவனை காட்டி காட்டி அதிமுகவை டம்மி பண்ணணும். அதிமுகவை டம்மி பண்ணிட்டா அவங்க இந்த தேர்தலோட காணாம போயிடுவாங்க. அப்படி அதிமுக அழிந்து போகக்கூடிய இடத்தை யாரு பிடிப்பாங்க? நானு. அவ்வளவுதான். திமுக வெர்சஸ் பாஜக, இதுதான் கள்ள கூட்டணி. சோ தட் அப்படியே காங்கிரஸையும் ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டுல ஒழிச்சு விட்டுறலாம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சா. இதுதான் தலைவா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசியலை நோக்கிதான் நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்க, இனி வரும் காலத்திலும் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு விரோதமான பல திட்டங்களை பாஜக கொண்டு வரும். அதையெல்லாம் கையில் எடுத்து அதிமுகவை திமுக பயங்கரமா அட்டாக் பண்ணும். அவன் கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்துக்கும் அடி வாங்கி ஒண்ணும் இல்லாம போக போறது அதிமுக. விளையாடு கண்டிப்பா. இவங்க என்னமோ சாதாரணமா நினைக்கிறாங்க எங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமா செல்லரிக்கிற மாதிரி அதிமுகவை அரிச்சுக்கிட்டே இருக்கு பாஜக. இப்ப கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சுக்கிட்டு பாஜகவை கழட்டி விட்டுட்டா நல்லது. கட்சியாச்சும் பொழைக்கும். தனியா ஜெயிக்கிறீங்களோ தோத்தாலும் பரவாயில்ல, கட்சி பொழைச்சுக்கும். தலைவா, அதிமுக தொண்டர்களுக்கே இந்த கூட்டணியில விருப்பம் இல்ல. ஆமாம், முணுமுணுப்போட 2019 இருந்து திமுக ஜெயிக்குது. 2019 இருந்து நாம தோத்துக்கிட்டே இருக்கிறோம். இனி ஒரு முறை தோத்துட்டோன்னு வைங்க, 2026லயும் தோத்துட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் நம்பிக்கை ஆல்ரெடி. கண்டிப்பா. எடப்பாடி இப்ப தோத்தா இவர் மேலயும் ஒரு நம்பிக்கை போயிரும். எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மீது நம்பிக்கை போயிரும். ஏற்கனவே போயிருச்சு. ஏற்கனவே அதிமுகவில் இருந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அன்வர் ராஜா, மைத்ரேயன், அதன் பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இவங்க எல்லாரையும் திமுக தன்னுடைய கட்சிக்கு ஈர்த்துக்கிட்டு இருக்கு. தம்பிதுரை எல்லாம் அதிருப்தியில இருக்காரு, ஜெயக்குமாரும் அதிருப்தியில இருக்காரு. இதன் மூலமா அவங்க என்ன காட்ட பாக்குறாங்கன்னா, கட்சி பலவீனமா இருக்கு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தலைமை சரியில்லைப்பா. எடப்பாடி ஜெயலலிதா, எம்ஜிஆர் அளவுக்கு கரிஷ்மா இருக்கிற ஆளுமை இல்ல, தலைவர் இல்ல. அதனால இந்த கட்சி தோக்கதான் போகுது. அவரோட இப்ப அன்வர் ராஜா கூட திமுகவுல போய் சேரும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. எடப்பாடி போக்கே சரியில்லை, தலைமைய பலவீனப்படுத்துறாங்க. ஆக கட்சிய பாஜக பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கு, தலைமைய திமுக பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கு. சோ ஒரு கட்டத்துல இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக காலி. அதுக்கப்புறம் மற்ற மாநில கட்சியில பாஜக கூட்டணி வச்ச கட்சிகளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதுதான் நடக்கும். சரி, இப்போ நடக்கும், நடத்திக்கிட்டு இருக்கு பாஜக. அந்த இடத்த அதுக்கப்புறம் பாஜக தான் பிடிக்கும். தன்னுடைய அதிகார பசிக்காக இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் இனத்தையும் பாஜக கிட்ட காட்டி கொடுக்குது திமுக. இந்த அரசியலை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. கடைசியா எனக்கு ஒண்ணுங்க, ஒருவேளை நம்ம சினாரியோ வச்சு பேசுவோம். கடைசியா எனக்கு இது மட்டும் சொல்றேன். ஒருவேளை அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சுங்க, சரியா? திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக கூட்டணி பாஜக கூட சேர்ந்து ஜெயிச்சிருச்சு, என்ன வாய்ப்பே இல்ல என்னுடைய புரிதல். சொல்றேன் அங்கதான் வரேன். இப்ப அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்து அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, தமிழ்நாடு மாட்டிக்கும், அதிமுக தப்பிச்சுக்கும். ஆனா தமிழ்நாடு மாட்டிக்கும், தமிழர்களும் மாட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ் இனத்தோட எல்லா விதமான அடையாளங்களும் அழிக்கப்படும். அதிமுகவால அதையெல்லாம் தடுக்கவே முடியாது, விட்டுட்டு வேடிக்கைத்தான். அதை வச்சும் திருப்பியும் திமுக வளரும். கரெக்ட், மறுபடியும் திமுக தான் வளரும். நிறைய போயிடலாமா? எங்க போறது? சிவாஜி படத்துல ரஜினி கேப்பாருல்ல, எங்க போறது, இதான் என் ஊரு. அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி எங்க போறது,
இவங்களோட பிறந்து தொலைச்சிட்டேன், இங்கதான் இருந்து ஆகணும். ஆனா மகன் நிஜமா சொல்றேன், நம்ம தமிழ் தேசியம், அப்புறம் நாம் தமிழர் கட்சி, நம்ம மண்ணுக்கான உரிமை அதெல்லாம் பேசிட்டு இருக்க தாண்டி இந்த மாதிரி ஏதாவது ஜெனரல் டாபிக்ஸும் அடிக்கடி பேசலாம். ஏன்னா நிறைய இன்சைட்ஸ் உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய தோண்டுதலா இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொன்னு, கடைசியில் அந்த கிளைமேக்ஸை பார்த்தாதான் அடிவயிரெல்லாம் வந்து கலங்கு தட்டி எப்படி திரும்பினா அது நடக்க கூடாது அப்படின்னா ஒரு நல்ல மாற்ற தேர்ந்தெடுக்க. உடனே விஜய்னு வராதீங்க. சரி, ஓகே. ஒரு நல்ல மாற்று கொண்டு வரணும். அந்த மாற்றுக்கு ஒரு தெளிவான சித்தாந்தம், கொள்கை எல்லாம் இருக்கணும். ஆள் பலம் இருந்துட்டா போதாது, அறிவு பலமும் வேணும். அவ்வளவுதான் நான் சொல்லிக்குவேன். இதை நான் உள்ளபடியே ஆமோதிக்கிறேன் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.